நீ ஒரு எலான் மஸ்காக இருந்து ஒரு லீவ் லெட்டர் எழுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எலான் மஸ்க் லீவ் லெட்டர் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுக்கும். இதே வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஈஸியாக அது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கும். ChatGPT நவம்பர் 2022 ரிலீஸ் ஆன இது 5 நாளில் 1 மில்லியன் யூசர்ஸை அட்ராக்ட் பண்ணிச்சு. இந்த ChatGPT நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன? வெல்கம் டு சைபர் நண்பன். சைபர் உலகத்தில் நடக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ChatGPT இதில் சாட் இல்லை ஜிபிடி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இது ஒரு பெரிய ரெவல்யூஷனே ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மள நிறைய பேர் ஏதாவது ஒரு சின்ன லீவ் லெட்டர் எழுதுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் எழுதுறதா இருக்கட்டும், இதில் போய் இன்புட்ஸ் கொடுத்துட்டு அவுட்புட் வாங்கி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நம்ம இதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். ஏன்னா இதுக்காகவே தனியாக நிறைய கோர்சஸ் வந்திருக்கு. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி இன்புட் கொடுத்தா எந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு தனி ஃபார்மேட்டே இருக்குது. நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ChatGPT வெர்ஷன் பார்த்துக்கலாம். இதில் 3.54 அப்படின்னு 2 வெர்ஷன் இருக்குது. 3.5 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் செப்டம்பர் 2021 வரைக்கும் தான் டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற கரண்ட் டேட்டா வந்து அந்த 3.5 வெர்ஷனில் இருக்காது. 4 அப்படிங்கிறது வந்து அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 2023 வரைக்கும் டேட்டா இருக்குது. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ChatGPT 4 வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸ்க்கு 3.5க்கும் 4க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் அந்த சிஸ்டமை யோசிக்கிற அளவுக்கு நம்ம இன்புட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா 4 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓப்பன்ஏஐயோட வெப்சைட்லேயே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்காகவே தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான 6 செக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. நான் அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் நம்ம மொத்தம் 6 செக்ஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க். இது வந்து மேண்டட்ரினா கண்டிப்பாக இந்த செக்ஷன் இருந்தே ஆகணும் எந்த ஒரு ப்ராம்ப்ட்லேயும். இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட், அனலைஸ், கேதர், கம்பேர், கலெக்ட் இந்த மாதிரி கொடுக்குற எல்லாமே வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரைட் அ லீவ் லெட்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டாஸ்க். இதை வச்சு ChatGPT என்ன பண்ணும்? ஜென்ரிக்காக ஒரு லீவ் லெட்டர் உங்களுக்கு எழுதி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கம்பேர் பண்ணணும். 2 பைக்கை சொல்லி இந்த 2 பைக்கையும் ப்ளீஸ் கம்பேர் டிவிஎஸ் அப்பாச்சி வர்சஸ் பஜாஜ் பல்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2த்தையும் கம்பேர் பண்ணி அது ஒரு ரைட்டிங்ஸ் கொடுக்கும். இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். இதை தான் வந்து டாஸ்க் அப்படிமோ. நம்மள நிறைய பேர் இந்த டாஸ்க்கை மட்டும் தான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன், எக்ஸாம்பிள். இது 2ம் இருந்தால் நல்லாயிருக்கும். மஸ்ட் ஹேவ் கிடையாது, பட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இம்ப்ரூவைஸ்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா டாஸ்கில் ரைட் அ லீவ் லெட்டர் மட்டும் சொன்னோம். இப்போ இதில் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? நான் வந்து வயிற்று வலி அதனால் லீவ் எடுக்கிறேன். அதே மாதிரி நான் காலேஜ் படிக்கிறேன், இல்லை ஸ்கூல் படிக்கிறேன், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 2 மணி நேரம் மட்டும் லீவ் எடுக்கிறேன், இல்லை ஹாஃப் டே மட்டும் எடுக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட்டை ChatGPT கொடுக்கும். ஸோ ரைட் அ லீவ் லெட்டர் ஃபார் அ ஆஃபீஸ் கோயர் ஃபார் த ரீசன் ஆஃப் ஸ்டொமக் ஏக் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட் மாறி வரும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு எக்ஸாம்பிளில் வந்து நீங்கள் சொல்லலாம் எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வேணும். ஃப்ரம் டு லைக் அப்படின்னு போட்டு எனக்கு ஃப்ரம் ஸோ அண்ட் ஸோ டு த ரிப்போர்ட்டிங் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டில் அது வந்து அவுட்புட்டை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும்? ஸ்டார்டிங்கில் சொன்ன டாஸ்க் வந்து ரொம்ப ஜென்ரிக்கான ஒரு அவுட்புட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 கண்டிஷனை யூஸ் பண்ணும்போதே உங்களால் ChatGPT கிட்டேருந்து ஒரு இம்ப்ரூவைஸ்டு ஆன்சர் வாங்க முடியும். இதுக்கு அடுத்த 3 கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரோல் அப்படின்னு சொல்லுவோம், ஃபார்மேட், டோன். இது 3 இருந்துச்சுன்னா நம்மளால் ChatGPT கிட்டேருந்து வாங்குகிற ஆன்சர் ரொம்ப இம்ப்ரூவைஸ் ஆகி கிடைக்கும். அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த செக்ஷனை வந்து நம்ம நைஸ் டு ஹேவ்னு சொல்லுவோம். அதான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரோல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ChatGPTக்கு ஒரு ரோல் அசைன் பண்ண முடியும். அதாவது நீ ஒரு டீச்சராக இருந்து யோசிச்சு பாரு, இல்லை நம்ம என்ன ஃபன்னியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ ஒரு எலான் மஸ்காக இருந்து ஒரு லீவ் லெட்டர் எழுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எலான் மஸ்க் லீவ் லெட்டர் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுக்கும்.
இதே வந்து நம்ம ஒரு மோடிஜியாவோ இல்லை சீமானனாவோ லீவ் லெட்டர் எழுதணும் அப்படின்னா அவங்க டோனில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கும். இது இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு மேனேஜராக இந்த கண்டெக்ஸ்ட்டில் நீங்கள் எழுதுங்க, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக எழுதுங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதுக்கு அடுத்து ஃபார்மேட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPTயால் சில ஃபார்மேட்டுகள் உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்க முடியும். அதில் வந்து ஒரு இமெயிலாக எழுதி கொடுக்கும், ஒரு பேராகிராஃபாவோ புல்லட் பாயிண்ட்ஸாவோ ஒரு டேபிளாக கொடுக்க சொன்னீங்கன்னா டேபிளாக கொடுக்கும். இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு அந்த அவுட்புட்டில் கொடுக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக சென்னையோட கடைசி 10 வருஷ வெதர் ரெக்கார்ட் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நார்மலாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் இது அப்படியே கொடுக்கும். இதே வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஈஸியாக அது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கும். கடைசியாக இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா டோன் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த டோனில் பேச போகிறோம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறோமா, ஒரு கமாண்டிங் டோனில் சொல்கிறோமா, ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறோமா அப்படிங்கிறது. ஒரு லெட்டர் எழுதுறீங்க, அந்த லெட்டரில் வந்து யுவர்ஸ் சின்சியர்லின்னு போடுவோம், யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு போடுவோம், யுவர்ஸ் தேங்க்ஃபுல்லின்னு போடுவோம். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோனை பிரித்து காட்டுறதுக்காக தான். இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா டியர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே வந்து நம்ம ஒரு மேனேஜருக்கோ இல்லை மேலே இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு எழுதணும்னா ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ChatGPTக்கு நீங்கள் எந்த டோனில் எழுதணுமோ அந்த டோனில் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லெட்டரோ அப்ளிகேஷனோ எழுதி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே லீவ் லெட்டரை வந்து நீங்கள் வந்து ஒரு மேனேஜர் கொடுக்கணும். ப்ளீஸ் ரைட் அ லீவ் லெட்டர் டு அ மேனேஜர் இன் அ ஃப்ரெண்ட்லி டோன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஃப்ரெண்ட்லி டோனில் கொடுக்கும். அதே வந்து ப்ளீஸ் ரைட் அ லீவ் லெட்டர் டு மேனேஜர் இன் அ ஒபீடியன்ட் வே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டோனை மாற்றி கொடுக்கும். யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ChatGPTக்கும் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மூலமாக கொடுக்குற ஒரு இன்புட் மூலமாகவும் நமக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ChatGPT கிட்ட இந்த சம்மருக்கு நான் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணுன்னு ஆசைப்பட்றேன், 3 நாள் ஐட்னரி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். அது வந்து இதுக்கு எனக்கு ஒரு சஜஷன் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம சொன்ன மாதிரி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட டாஸ்க் என்ன, சம்மருக்கு ஒரு 3 நாள் போகணும், அது வந்து நமக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனை சஜஸ்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட டாஸ்க். பட் இதில் நம்ம கண்டிஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம என்ன சொல்லலாம், கம்பேர் பிட்வீன் த ஹில் ஸ்டேஷன் அண்ட் சஜஸ்ட் மீ த பெஸ்ட் ஹில் ஸ்டேஷன் ஃபார் கிட்ஸ் அண்ட் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ப்ளஸ் நம்மளோட டோட்டல் பட்ஜெட் வந்து ஃபார் 3 days இஸ் 20,000 INR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாம், இல்லை ஒரு ஃபார்மேட் கேட்கலாம். ஸோ த அவுட்புட் ஷுட் பி இன் அ டேபிள் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு டேபிள் ஃபார்மேட் கேட்கலாம். ரோல் வந்து சஜஸ்டர் ஆஸ் அ டூரிசம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ChatGPT ஒரு டூரிசம் மினிஸ்டராக நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்க சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நான் டோனும் எக்ஸாம்பிள் கூட ஆட் பண்ணல, ஏன்னா இதுக்கு இதுவே போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணுமோ, இல்லை ஒரு லெட்டர் எழுதணும், இல்லை ஒரு அசைன்மெண்ட் எழுதணும், என்னன்னாலும் கரெக்டான ப்ராம்ப்ட் எல்லாம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ChatGPT கிட்டேருந்து எஃபிஷியண்டான அவுட்புட்டை வாங்க முடியும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ChatGPTயில் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா இல்லை, இதே மாதிரி உங்களுக்கு ஜெமினியாக இருக்கட்டும், வேறு ஏதாவது சாட் பாட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.